முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட பணிகள் தொடங்கி கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகின்றன. மேலும் கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராஜகோபுர திருப்பணிக்கான பாலாலயம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக 9 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்தில் 9 கோபுர கலசங்களை புதுப்பிப்பதற்காகவும் கோபுர கலசங்களில் உள்ள பழைய நவதானியங்கள் மாற்றப்படுவதற்காகவும் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு கோபுரத்திலிருந்து கலசம் கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டது. அப்போது கோபுர கலசத்திற்குள் இருந்த வரகு அதன் தன்மை மாறாமல் அப்படியே இருப்பதை கண்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் பக்தர்கள் அனைவரும் பரவசமும் ஆச்சரியமும் அடைந்தனர். இதற்கு முன்னதாக கடந்த 2009ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி 15 ஆண்டுகளுக்கு முன் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.